விமான நிலையம் அருகிலே இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு கிராமத்தை மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் அங்கே குடியிருக்கக்கூடிய சுமார் 300 வீடுகளை காலி செய்து விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒடுக்கும் வகையில் அந்த இடத்தை எடுத்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதை வன்மையாக கண்டித்து, அத்துடன் இந்த மதுரையினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் அவர்கள் அந்த மக்களினுடைய நிவாரணத்திற்காக பேசாமல் அரசுக்காகவும் பல அரசியல் அழுத்தங்களுக்காகவும் அந்த மக்களை காலி பண்ணியே தீருவோம், அந்த குடியிருப்பை இடித்தே தீருவோம் என்று இருப்பதை கண்டித்து இங்கு அனைத்து கட்சியைச் சேர்ந்த சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்த அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டுமென்றால் அங்கே குடியிருக்கும் மக்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும். 2024 அந்த இடத்தை கையகப்படுத்தும் போது 2009 சட்டப்பிரகாரம் அந்த நிலத்தை கையகப்படுத்த இந்த அரசு முயல்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த சின்ன உடைப்பு கிராமம் மதுரை மாவட்டத்திலே மாநகராட்சியிலே 100வது வார்டிலே வருகிறது. ஆனால் அரசு மாவட்ட நிர்வாகத்திடம் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சரிடம் முறையிட்டால் 1 சென்று இடம் கூட கொடுக்க முடியாது என்று வாதிடுகிறார்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போங்கள் என்கிறார்கள். இதுதான் மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசா? மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது அனைவருக்குமான சமூக நீதி அரசு என்று சொல்கிறார். ஆனால் தேவேந்திர குல மக்களுக்கு வரும்போது மட்டும் சமூக நீதி ஒட்டுமொத்தமாக மறைக்கப்படுகிறது, அளிக்கப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் குடியிருக்கிறோம். தென் மாவட்டத்தில் 22 25 மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாக்களித்துத்தான் இந்த எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அத்தனை பொறுப்புகளுக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கள் கோரிக்கைக்கு நீங்கள் செவிமெடுக்க மாட்டீர்கள் என்றால் இது ஒரு தரப்பான அரசா இல்லையா? அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அந்த மக்களை காக்கும் விதமாக நான் முதலமைச்சராக இருக்கும் வரை, மீண்டும் பதிவு செய்கிறோம், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் கனிமவள சுரங்கம் வரவே வராது என்று உறுதியளித்தீர்களே, அந்த மக்களை காத்தீர்களே, அதற்கு அந்த மக்களின் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர்களின் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஏன் நீங்கள் சின்ன உடைப்பு அந்த கிராமத்தை காக்கக்கூடாது? முதல்வர் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஏன் காக்கக்கூடாது? துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஏன் நீங்கள் இதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கக்கூடாது? உங்களுடைய கூட்டணியில் தானே எங்களுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மாவீரன் அஞ்சா நெஞ்சன் தன் சட்டையை கடத்திவிட்டு இந்த தேவேந்திர குல வேளாளருக்காக போராடி வந்த அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ சுல்கா முருகவேல்ராஜன் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார். ஏன் அவர் சொல்லுவதை கூட நீங்கள் கேட்க மாட்டீர்கள்? இன்று தெருவில் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ போராடும் அளவுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இதுதான் உங்கள் திராவிட மாடல் அரசா? இதுதான் உங்கள் அரசாட்சியின் நீதியா? ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாமும் வைப்பதுதான் உங்களுடைய அரசாட்சியா? மாவட்ட ஆட்சியரிடம் 10 பேர் தண்ணீர் தொட்டியின் மேல் ஏறி நிற்கிறார்கள் அம்மா, அவர்களை காப்பாற்றுங்கள், அவர்கள் எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னால் 10 பேர் செத்து சாகட்டும், எனக்கு என்ன தேவை இருக்கின்றாங்க. நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரா அல்லது மாவட்டத்தை அழிக்க வந்த தலைவரா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்க மாவட்ட நிர்வாகத்தில் 58 வயசு 60 வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருக்க போறீங்க. அரசுல வரக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. காவல்துறையை ஏவி 1500 2000 காவலர்களை ஏவி அங்க வந்து நீங்க நெருக்கடியை கொடுக்குறீங்க.
ஜேசிபி வண்டி, பொக்லைனு, வஜ்ராயுதம் இதெல்லாம் கொண்டு வரீங்க. நாங்கன்னா தீவிரவாதியா? துப்பாக்கியோட இருந்தோமா? வெடிகுண்டோட இருந்தோமா? நாங்க வாழ்றதுக்கான இடம் தான் கேட்கிறோம். உங்களுக்கு விமான நிலையம் வேணும்ல, விரிவாக்கம் வேணும்ல, விரிவாக்கம் பண்ணிக்க. அங்க இருக்கிற குடும்பத்துக்கு மினிமம் ஒரு 3 சென்ட் இடத்தோட வீடு கட்டி கொடு, பள்ளி கட்டி கொடு, ஒரு பால்வாடியை கட்டி கொடு, ஒரு திருமண மண்டபத்தை கட்டி கொடு, ஒரு சின்ன கோயிலை கட்டி கொடு, ஒரு குடி தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடு. இதெல்லாம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்திலே செய்து கொடுத்து விட்டு அந்த இடத்துக்கு வாங்க. அதை விட்டுட்டு எங்க சமூகத்தை அடக்குவதும் ஒடுக்குவதும் எந்த காலத்திலும் நடைபெறாது. நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், நாங்கள் வெண்ணி காலாடியின் வம்சத்தில் வந்தவர்கள், தளபதி கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் குடும்பத்திலே வந்தவர்கள், இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுடைய வழித்தோன்றலாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறவர்கள். இந்த விமான நிலையத்திற்கு 750 ஏக்கருக்கு மேல் நிலத்தை கொடுத்துவிட்டு இன்று கையாள இடத்திலே நாங்கள் குடியிருக்கிறோம். கையகல இடம், அதையும் பறிக்க நினைத்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது சமத்துவபுரம் என்று இடம் போடுகிறீர்கள். அந்த காலனிக்கு, அந்த இடத்துக்கு ஒரு நபருக்கு 5 சென்ட் இடம் கொடுக்குறீங்க. இங்க சொந்தமா வீடு கட்டி கொலா போட்டு கரண்ட் போட்டு பல ஆண்டுகளாக 75 ஆண்டுகளுக்கு மேல குடியிருக்கிறவனுக்கு 1.5 சென்ட் இடம் கூட கொடுக்க முடியாதுன்ற. நீ எதுக்கு அமைச்சரா இருக்க? நீ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணு. எந்த அமைச்சர் சொன்னாரோ அந்த அமைச்சருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியா நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நீ அமைச்சரா இருக்க தகுதி இல்லாத நபர், நீ அமைச்சர் பதவியை ராஜினாமா செய். ஏன் இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா? ஓட்டு கேட்டு மட்டும் வருவீங்க. எங்க அண்ணன் முருகன் ராஜனை கூப்பிட்டு முன்னாடி ஓட்டு போடுங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் வர்றீங்க. அப்ப நாங்களாம் ஓட்டு போடவே இல்லையா? நீங்கள் ஒரு தரப்புக்கான அரசாக செயல்படுகிறீர்கள். நீங்க சமத்துவ மாடல் அரசு என்று பேசுவதற்கு தகுதியே கிடையாத அரசு. முடிந்தால் வழக்கு போடு, உன் சிறையை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நீ என்ன சமாதானம் பேசுற? ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு குடியிருக்க இடம் கொடுக்க மாட்ட, ஒரு குடி தண்ணி குடிக்க மாட்ட, காவல்துறையை கூப்பிட்டு வந்து மிரட்டுற, வஜ்ரா வாகனத்தை வச்சுட்டு ஏவரு அப்படின்னா அப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லாத சமூகமா? இப்ப நாங்க பரமக்குடி துப்பாக்கி சுட்டு பார்த்தவங்க, 1989 போடி மீனாட்சி வரம் கலவரத்தையே பார்த்தவங்க, சலசலப்புக்களை நாங்க விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டோம். அந்த இடம் எங்களுக்கு தான், அந்த இடம் எங்களுக்கு தான். அதை மீறி உனக்கு தேவையா? என் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்துட்டு நீ அந்த இடத்துக்கு வா. இல்லாவிட்டால் 1000 பேர் அந்த இடத்தில் உயிர் இறந்தாலும் அந்த இடத்தை மத்திய மாநில அரசுகள் கை வைக்கவே முடியாது. ஆய்வினா சங்கி அரசு, பிஜேபி அரசுன்னு பேசுறீங்கல்ல முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களே, பிஜேபி எதுக்குறீங்கல்ல, இதே திட்டம் மத்திய அரசுடைய திட்டம் தானே. இது பன்னாட்டு விமான நிலையம்ன்றது மத்திய அரசுடைய திட்டம். அப்ப அதையும் எதுங்க? ஏன் அரிட்டாபட்டிக்கு ஒரு நியாயம், டங்ஸ்டன் கனிம வளத்துக்கு ஏன் விமான நிலையம் சின்ன உடைப்புக்கு ஒரு நியாயம்? நீங்க எப்படி சமத்துவம்